எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை தொடர்ந்து ஆதரிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும், வாழ்த்துக்களும். ஸோ இன்னைக்கான மார்க்கெட்டில் வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு இப்போது சொல்ல போகிறேன். ஸோ என்ன அப்படின்னு சொன்னால், தொடர்ந்து ஒரு 2-3 நாளாவே பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு கன்சல்டேஷன் தான் போயிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட் கொஞ்சமாக ஒரு 100-200 பாயிண்ட் 300 பாயிண்ட்டுக்குள்ளே வந்து அப் அண்ட் டவுன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஆப்ஷன் பையருக்கான மார்க்கெட் கிடையாதுங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ இதுலேயுமே ஒரு சின்ன சின்ன ஸ்கேல்பிங் பண்ணி நம்ம வந்து ஒரு சில சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸை வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க, நம்மளோட சேனல் வியூவர்ஸு எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால், நம்மளோட டெலகிராம் சேனல் இருக்குது, அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட லைவ் மார்க்கெட் அப்டேட்டை வந்து நான் அதில் வந்து கொடுத்துட்டே இருப்பேன். ஒரு சில ஃப்ரீ கால்ஸும் கொடுப்பேன். ஸோ யாருக்கும் டவுட் எது இருந்தாலும் நம்மளோட சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ப்ரீ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ப்ரீ மார்க்கெட் வந்து 5100 வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது, இன்றைக்கான மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து என்னோட ப்ரிடிக்ஷன் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், ஜஸ்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2-3 நாளாவே ஒரே வந்து கன்சல்டேஷன் தான். சரிங்களா? ஸோ வந்து மார்க்கெட் வந்து இப்போ ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி இப்படி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மார்க் வந்திருக்குது. ஸோ இந்த எம் பேட்டர்ன் வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொன்னால் டவுட் தான். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5100 வந்து ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ இங்கேருந்து ஃபர்தராக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். ஸோ இங்கேருந்து மார்க்கெட்டை வந்து ஒரு டவுன் சைடு கொடுக்க மாதிரி கொடுத்துட்டு, அதாவது செல்லர்ஸ் எல்லாத்தையும் வந்து உள்ளே வர வச்சுட்டு, அகைன் வந்து இந்த 5100 வந்து பிரேக் பண்ணி போகச்சில நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் சி சைடு என்ட்ரி எடுக்கிறோம். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட பிளான். அப்படி இல்லை, இங்கேருந்து ரிவர்சல் ஆகலை, திரும்ப அகைன் ரிவர்சல் ஆகிற மாதிரி ஆச்சு, அகைன் பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ப்ரீவியஸ் ஏரியா வர சப்போர்ட் ஏரியா வர நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம். ஸோ வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா ஃபர்தராக மறுபடியும் கீழே அது வந்து வருது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து புட் சைடு என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ ஆனால் அதுக்கு வந்து சான்ஸ் இன்றைக்கி பொறுத்தளவுக்கு ரொம்ப கம்மி தான் என்னையை பொறுத்தளவுக்கு. ஸோ இந்த என்ட்ரி வந்து எப்போவுமே புட் சைடு என்ட்ரி வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரிஸ்க்காக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் நம்ம எப்படி அப்படிங்கிறத. இன்றைக்கான மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கேண்டிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி ரெட் கேண்டில் தான் வச்சு வருது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 மினிட் கேண்டிலே நம்ம வச்சுக்கலாம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சுத்தமாக மூமெண்ட்டே இல்லை. ஸோ பார்க்கலாம். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி வரல. ஃபஸ்ட்டு கேண்டிலே தெரியுது நம்மளோட செட்டப்பில் வந்து மார்க்கெட் வந்து இல்லை. ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு ட்ரேட் எடுக்கலை. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம செட்டப்புக்கு வருதான்னு சொல்லி. இந்த 51,000 + 51,100ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக தான் வந்து இருக்கும்.
ஸோ இது கொஞ்சம் டவுன் சைடு வந்துட்டு ஒரு 51.50 அந்த அளவுக்காவது வந்துட்டு திரும்ப அகைன் வந்து மார்க்கெட் வந்து மேலே பூஸ்ட் ஆச்சுன்னு சொன்னால் அப்போ தான் நம்மளுக்கான என்ட்ரி வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கான என்ட்ரி கிடைச்சா மட்டும் நம்ம என்ட்ரி ஆகும். இன்றைக்கான மார்க்கெட்டும் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா ஒரு ட்ரெண்டிங் இல்லாமல் தான் இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சொல்ல முடியாது, எப்போ வேணாலும் வந்து மூவ்மெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக வரலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கால் சைடு என்ட்ரி வந்து நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், கால் சைடு என்னோட என்ட்ரி வந்து ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா 51,000 சிஇ நான் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் நம்மளுக்கு நம்ம நினச்ச மாதிரி மார்க்கெட் வந்து மேலே போகுதா இல்லைனா லாஸ் வருதா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம வந்து ரொம்ப இல்லை, மேக்ஸிமம் வந்து ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் நம்ம எப்போவுமே வைக்கிறது. பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு லாஸில் தான் போயிட்டுருக்குது. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஒரு ஸ்டாப் லாஸும் வந்து போட்டு வச்சுருக்கிறோம். மார்க்கெட்டில் எப்போவுமே நம்ம நினைக்கிறது நடந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டு. ஸோ நம்ம நினச்சது நடக்கலை, ஆப்போசிட்டாக போகுது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து லாஸ். இந்த ஒரே ஒரு லாஜிக் தான். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன ப்ரிடிக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எப்போவுமே கவனமாக இருக்கணும். ஸோ மார்க்கெட் நம்ம நினச்ச மாதிரி இப்போ மேலே தான் வருது.
ஸோ நம்மளுக்கு லாஸ்ட்லேருந்து கண்டிப்பாக ப்ராஃபிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்க்கலாம், நம்மளுக்கான ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்தாலே போதும், நம்ம அழகாக எக்ஸிட் ஆயிடலாம். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது இன்றைக்கி பிரேக் அவுட் ஆச்சுன்னு வச்சிங்களேன். பிரேக் அவுட் ஆச்சுன்னு சொன்னால், இந்த ஓப்பனிங்கை வந்து பிரேக் அவுட் ஆச்சு, மார்க்கெட் இப்படி போச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு நல்ல ரேலி, ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் கிடைக்கும். பார்த்துக்கலாம், வெயிட் பண்ணுவோம். இப்போ வர பார்த்தோன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து கன்சல்டேஷனில் தான் போயிட்டுருக்குது. ஸோ நம்மளுக்கான என்ட்ரி வந்து நம்ம எடுத்த என்ட்ரி வந்து கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு 30 பாயிண்ட் மேலே போகவும் நான் என்ன பண்ணிட்டேன்னு சொன்னால் ஒரு ட்ரையல் ஸ்டாப் லாஸ் வந்து போட்டு வச்சிட்டேன். ஸோ இதுக்கு மேலே போச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு ஃபர்தராக எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 364 வந்து நான் வந்து ட்ரையல் ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கேன். ட்ரையல் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் மேலே போச்சுன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கிது நிறையா வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம போட்ட ட்ரையல் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு 30 பாயிண்ட்டு மேபி கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ ஒரு 430 ரூபா சம்திங் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எப்போவுமே நம்ம வந்து ஒரு சேஃபர் சைடுக்கு வந்து நம்ம வந்து இருந்துக்கணும். மார்க்கெட் என்ன தான் நம்மளுக்கு ஃபேவராக போனாலுமே நம்ம வந்து ஏன்னு சொன்னால் இதுக்கான ரீசனையும் நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கீழேருந்து மார்க்கெட் வந்து மேலே வருது. ஸோ மேலே வரும்போது என்ன ஆகுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து உடச்சி ஃபர்தராக மார்க்கெட் வந்து மேலே போகும்போது என்ன பண்ணுவாங்க, என்ன ஆகும்னு சொன்னால் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓகே உடச்சி பிரேக் அவுட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ பிரேக் அவுட் ஆகச்சில் என்ன ஆகும்னு சொன்னால் நிறைய பேர் பை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ எல்லோரும் பை பண்ண ஆரம்பிக்கச்சில் என்ன ஆகும்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல் மார்க்கெட் கொடுக்கும். ஏன்னு சொன்னால் ஆல்ரெடி நேற்றைக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய பையர்ஸ், ஸோ இதில் சின்ன சின்ன ரீட்டைல் பையர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ இவங்க என்ன ஆகும்னு சொன்னால் இந்த பிரேக் அவுட்டை பயன்படுத்தி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுவாங்க. ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணதில் என்ன ஆகும்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் அடிக்கும். ஸோ இந்த டவுன் அடிக்கச்சில் என்ன ஆகும்னு சொன்னால் செல்லர்ஸ் உள்ள என்ட்ரி ஆகாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் அகைன் மார்க்கெட் வந்து மறுபடியும் ஃபால் தான் ஆகும். ஸோ பையர்ஸ் உள்ள என்ட்ரி ஆகிறாங்க அப்படிங்கச்சில் அவங்களோட ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் அடிக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட், மார்க்கெட்டோட கான்செப்ட் வந்து இதுதான். எப்போவுமே மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் தான் மேக்ஸிமம் பண்ணும். ஸோ மார்க்கெட் நம்ம எடுத்ததுக்கு நம்ம எக்ஸிட் ஆனதுக்கு மேலே எவ்வளோ தூரம் மேலே போகுது, ஐயோ நம்ம வச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளுக்கு தேவையானது ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் ஒரு ட்ரேடில். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம ப்ராஃபிட் எடுத்துட்டாலே நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ராஃபிட் நம்ம எடுத்தாச்சு. ஸோ இந்த ப்ராஃபிட்டே வந்து நம்மளுக்கு ஒரு லாட் வச்சு நம்ம பண்ணுறோம், நம்மளுக்கு வந்து போதும் அப்படிங்கிற மனநிலை இருந்துட்டுனாலே நம்ம வந்து ஈஸியாக ட்ரேடிங்கில் ஜெயிச்சிடலாம். ஓகேங்களா? அதிகமாக ஆசைப்பட்டு நம்ம வந்து இல்லை இப்போ மார்க்கெட்டு பாருங்கள் இவ்வளோ தூரம் போயிருக்குது, நம்ம இப்போ குறைஞ்ச பாயிண்ட்லேயே நம்ம வெளியே வச்சோம், 30 40 பாயிண்ட்லேயே வெளியே வச்சோம், ஆனால் மார்க்கெட் 50 60 பாயிண்ட் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து நினைக்க வேண்டாம். எல்லா நாளும் வந்து மார்க்கெட்டு ஒரே மாதிரி இருக்காது. ஓகேங்களா? அதை முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லா நாளும் மார்க்கெட் ஒரே மாதிரி இருக்காது. என்னைக்காவது நம்ம வந்து கொஞ்சம் அதிக பேராசையில் என்ன பண்ணுவோம், சரி இன்னும் ஒரு 10 பாயிண்ட் வரட்டுன்னு சொல்லி ஹோல்டு பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு அன்றைக்கி பெரிய லாஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த லாஸ் வந்தாலும் நம்ம மனசு வந்து அதை ஏற்றுக்காது. உடனே என்ன பண்ணும், அதை வந்து ரெக்கவரி பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி அடுத்த ட்ரேடு மேலே போனால் ஒரு கேண்டில் மேலே போச்சுன்னா உடனே கால் சைடு, ஒரு கேண்டில் கீழே வந்துன்னா உடனே புட் சைடு, இப்படியே மாற்றி மாற்றி எடுப்போம். ப்ரோக்கரேஜ் நிறையா போகும். அதே மாதிரி நம்மளுக்கான லாஸும் நம்ம வந்து ஒரு 500ரூவாலேருந்து 1000 வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் லாஸ் பார்த்தீங்கன்னா 2000 3000 போயிடும். நீங்கள் கஷ்டப்பட்டு 4 நாள் 5 நாள் வந்து 500 1000 500 1000 ஒரு 2000 3000 சேர்த்து வச்சுருப்பீங்க. ஆனால் ஒரே நாளில் உங்களுக்கு அது வந்து லாஸில் போயிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னு சொன்னால் ஏன்டா இந்த ட்ரேட் பண்ணுறோங்கிற மாதிரி மனசுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மன கஷ்டம் வந்து நம்மளுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன், ட்ரையல் ஸ்டாப் லாஸ் போடுங்க. சின்ன ப்ராஃபிட்னாலும் உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட் வந்தோன்னா அந்த இடத்துல ஒரு ட்ரையல் ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஓகேங்களா?
ட்ரெயில் ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா ஒருவேளை ட்ரெயில் ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் மார்க்கெட் இப்போ மூவ் ஆகி மேலே போகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ராஃபிட்டு, எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ ஒரு 10 பாயிண்டாக ஒரு 10-20 பாயிண்ட் மேலே போச்சுல ஒரு 10 பாயிண்டாக நீங்கள் வந்து ட்ரெயில் ஸ்டாப் லாஸ் போட்டு வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து மார்க்கெட்டில் இதுதான் ஒரு கரெக்டான வழி அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ நிறைய பேர் இருப்பீங்க, பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் இருப்பீங்க. அவங்களாம் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட கருத்தை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் எனக்காண்டி பதிவு பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? நான் ஒன்றும் பெரிய ட்ரேடர்லாம் கிடையாது, சின்ன ட்ரேடர் தான். ஸோ நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சு நான் வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகேங்களா? அகைன் வந்து பார்க்கலாம், நம்ம ஏதாவது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அடுத்த என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற நம்மளுக்கான என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம என்ட்ரி எடுக்க வேண்டாம். இன்றைக்கி இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?